கர்த்தர் பசங்க ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டு 2026 வந்து காமிச்சு தேவன் கிருபை கர்த்தா ராஜா வந்து தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த நாளை கர்த்தா காண செய்திருக்கிறார். நம்ம கூட பயணித்த எத்தனை பேர் என்ன செய்ய இன்னைக்கு இல்லை, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஜீவன் சுகம் பலன் தந்து தகப்பன் ஆமாம் வழிநடத்தி இன்னைக்கு வந்து இந்த நாளை காண செய்து தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்படியான காலங்களையும் நேரங்களையும் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் தெரிவிக்கிறேன், சோதரிக்கிறேன். கர்த்தர் வந்து இந்த வருஷம் வாக்கு தத்தம் எனக்கு கொடுத்தது வந்து யோசுவா 1:10. யோசுவா 1:10. சாரி 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நல்லவர். இந்த வசனம் வந்து எனக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த காரியங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நான் கடந்து போகும்போது அடிக்கடி கர்த்தரோடு இடைப்படுகிற வசனம். உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடு. அது எல்லாருக்குமே உரியது. எனக்கு எல்லா நாட்களும் தேவன் என்ன செய்கிறாருன்னா இந்த வசனங்கள் வந்து கொடுத்து ஆட்சி தேற்றுகிற தேவன். ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், இந்த மாதிரி வசனங்கள்லாம் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உன்னை உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிற காரியம். ஆமாம், இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கர்த்தர் சொல்கிறாருன்னா உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ எதுக்காக இந்த காரியத்தை சொன்னார் அப்படின்னா, எப்பவுமே வந்து ஆர்கியூ பண்ணுகிற குணம் வந்து எனக்கு கிடையாது. ஏதோ ஒரு வாக்கு தத்துவம் நம்ம தேவனுடைய சமூகத்தில் அனுதினமாக கர்த்தர் செய்கிறாரு. வாசனங்கள் மூலம் வாக்கு தத்தங்கள் மூலம் நம்ம ஆற்றுகிற தேற்றுகிற தேவன். என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, ஜனங்களை வந்து ஆறுதல் படுத்துகிற தேவன். அது மாதிரி அவருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது, அதாவது தேவனோடு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம இடைப்படும் போது நம்முடைய சிந்தை என்னம்னா ஆவிக்குரிய சிந்தையாக மாறி, இதை என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்லை, மற்றவருடைய பிரயோஜனத்திற்காகவும் உங்கள் பிரயோஜனத்திற்காகவும் தேவனுடைய நாம மகிமைக்கின்ற இந்த காரியங்களை நான் வந்து இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. உலகத்தில் வந்து இருக்கிறோம். உலகத்தில் இருக்கும்போது அது எப்படி நான் தேவனுக்குள்ளாக நான் கடந்து செல்வது அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சிந்தை வந்து எப்படின்னா தேவனுடைய சிந்தையான செய்யணும்னா ஆவிக்குரிய முதிர்ச்சின்னு சொல்லலாம். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு மேன்மைன்னு சொல்லலாம். அது பரிசுத்தத்தின் மேன்மைன்னு சொல்லலாம். பரிசுத்தத்தின் உச்சக்கட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ ஆவிக்குரிய சிந்தையை நம்ம எப்படி கடந்து போக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, பாவத்தை விட்டு விலகிட்டு மறுபடியும் செய்யும்போது தேவனுடைய சமூகத்தில் செய்வது வந்து இயல்பு. ஏன்னா நம்முடைய பாவ சரீரத்தில் வந்து கோடிக்கணக்கான நம்மளால் எண்ணிக்கைக்கு அடங்காத நம்ம தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே என்ன செய்கிறாங்கன்னா நம்முடைய பூதாதைகள் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் நிறைஞ்ச போது அந்த எல்லா ஆவிகளும் என்ன செய்யணும், ஆதாமிலிருந்து எடுத்துக்கோங்க, அத்தனை ஆவிகள் நம்முடைய என்ன செய்ய சரீரத்தில் குடிகொள்ளும், நம்முடைய கருவில் குடிகொள்ளும். தேவன் நம்மை தெரிந்து கொள்ளும்போது அது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியில் தகப்போட தாய் தகப்போட வயிற்றில் பிறக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த அபிஷேகத்தின் தன்மை வந்து மாறுபடும். அவங்களுக்கு அவ்வளோவா பாதிப்பு இருக்காது. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், நம்மளுடைய சந்ததியில் நம்ம தான் முதல்ல இருக்கும்போது அதில் உள்ள ஆவிகள் கூட்டங்கள் நம்மளோட நம்மளோட ஒன்றி பேர் இசைந்திருக்கலாம், ஊறி போய் ஒன்றா தான் இருக்கும். அப்போ தேவன் நம்முடைய ரட்சிப்பை காமிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கு கீழ்ப்படியும் போது தான் அந்த ஆவிகள் என்ன செய்யணும் ஒவ்வொன்றா வெளியில் போகும். ஒவ்வொன்றால் கொத்தாவோ எப்படியோ தேவனுடைய சமூகத்தில் போகும்போது நமக்கு வந்து வெளியேறிப்போம். அப்போ நம்ம ரட்சிப்புக்குள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் இது என்னுடைய வாழ்க்கையில் உள்ளது. மற்றவங்க நான் வந்து சுட்டி காட்ட விரும்பலை. திரும்ப என்ன செய்வோம்னா அந்த ஒரு தடவை செய்த பாவங்களோட வித்தியாசமாக செய்வோம். அப்படி வித்தியாசமாக செய்யும்போது அப்போ அந்த பாவங்களை நம்ம செய்யணும்னா அறிக்கையிடுகிற பிள்ளைகளை நம்ம வந்துருக்கோம். சரி, இந்த பாவத்தை இப்படி செஞ்சுட்டோம், இனி இதை நம்ம செய்யக்கூடாதுன்னா அது வேறு விதத்தில் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கும் பிசாசானம். அப்போ நமக்கு அப்போ என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி வந்து இருக்காது. ஆனால் ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக நம்ம நடத்துகிற தேவன்.
முதிர்ச்சி லெவல் அப்படி வந்து நம்ம போகிற வரைக்கும் இருக்குது. முதிர்ச்சி ஆவிக்குரிய முதிர்ச்சி லெவல் வந்து போகிற வரைக்கும். எப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க வயசான வரைக்கும், வயசான பிறகு வந்து அவங்களுக்கு ஒரு முதிர்ச்சி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ரொம்ப கட்டுக்கோப்பாக இருப்பாங்க, ரொம்ப கெடுபடியாக இருப்பாங்க. வயசு ஆக பார்த்திங்கன்னா என்ன சொன்னால் அனுசரித்து போவாங்க. அனுசரித்து போனால் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு நல்ல ரத்தம் என்ன செய்யலை அந்த உடம்புல இல்லை, அதனால தான் அனுசரித்து போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அதாவது உலகத்தோடு ஒத்துவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் கடைசி வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா வீம்பு பிடிச்சவங்களா இருப்பாங்க. ஒரு சிலர் செய்வாங்கன்னா சரி பரவாயில்லன்னு சொல்லி அவங்க பிள்ளைங்களுக்கோ பேர பிள்ளைங்களுக்கோ கீழ் லெவலுக்கு வந்து இறங்கி வருவாங்க. சில வீட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா தாய் தகப்பன்மாரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக, பேர பிள்ளைகள் கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக வந்து இருப்பாங்க. சில சபைகள் என்ன செய்வாங்கன்னா விசுவாசிகள் வந்து மூத்த தங்களை வழி நடத்துகிறவங்கள என்ன செய்வாங்கன்னா கனம் பண்ணுகிறவங்களா, அவங்க சொல்கிற கேட்குறவங்களா இருப்பாங்க. ஆனால் சில இடங்கள்லாம் நம்ம இடத்துல என்னுடைய பிள்ளைகள் என்னோட வச்சுக்கலாம், யாருமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா இந்த கனமும் அனுசரித்து போகிறது, தாழ்த்தி போகிறது கிடையாது. இவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படிங்கிற ஆத்துமாக்களை தான் நான் வந்து உருவாக்கியிருக்கேன். ஆனாலும் கூட அவங்களுக்கு தாழ்ந்து போகிற குணத்தை வந்து கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். நான் ஓடி போய் விஷ் பண்ணேன் ஃபஸ்ட்டு நியூ இயர் பாரதிக்கு. அப்போ நம்ம என்ன செய்யலாம், நான் என்ன செய்திருக்கலாம், நம்ம உருவாக்கணும் இல்லை, அவங்க பாட்டுக்கு காரில் உட்காந்துட்டு நான் போய் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் அதுதான் அனுசரித்து போகிறப்ப அப்போ இருந்தது அமைந்து இல்லை, இப்போ அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னை பக்குவப்படுத்துகிறதே. ஆமாம், ஒரு கட்டத்தில் இருந்தேன், யாருமே சொன்னபடிக்கு வரல. அப்போ கர்த்தர் பார்த்துக்கிடுவார். எனக்கிட்ட வர்றவங்களே சரியான ஆலோசனை, அந்த ஆலோசனை கேட்குறதுக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது. நான் அப்படி இருக்கும்போது அதை குறித்து நான் வருத்தப்படலை. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய முதிர்ச்சியில் என்ன செய்கிறேன், நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறேன்னா என்னை நினச்சி பக்குவப்படுத்துகிற தேவன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய சிந்தை. இந்த ஆவிக்குரிய சிந்தை வந்து டோட்டலாக என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா பிசாசின் கிரியைகளை விட்டு வெளியில் வரும். அப்போ பிசாசின் கிரியைகளை விட்டு வெளியே வரும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய சிந்தை வந்து ஃபுல்லாக வந்துருக்கும். இப்போ ஒரு ஜெபம் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்தோத்திரம் சொன்ன உடனே வேறு ஏதாவது உலக காரியத்தை போகும். ஒரு ஸ்தோத்திரம் கஷ்டப்பட்டு சொல்லியிருப்போம், அடுத்த ஸ்தோத்திரத்துக்கு எங்கேயும் போக மாட்டோம். அடுத்த யாராவது ஒரு ஞாபகத்துக்கு அந்த சிந்தை போகும். ஆனால் அந்த சிந்தையை ஒருமுகப்படுத்தி தேவனுடைய சந்நிதியில் வந்து இருந்து ஆண்டவரை துதிக்கக்கூடிய நிலைமை வர்றது ஆவிக்குரிய சிந்தை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுவே ஆவிக்குரிய சிந்தையா, மற்ற நாளில் நேரம் இருக்காத போது உலகத்தில் வந்து எல்லா காரியங்களும் செய்யணும். இப்போ நாம் வந்து இப்படி பிரித்து எடுக்கப்பட்டு ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை வந்து நம்ம செய்யும்போது அந்த வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த ஆவிக்குரிய சிந்தை இருக்குது அப்படின்னு கிடையாது. இப்போ இதுக்கு நிறையா காரியங்கள் இருக்குது. என்ன இருக்குது, மினிஸ்ட்ரிக்கு சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, அவங்க டூர் கூப்பிட்றாங்க, நமக்கு ஷெட்டு போடணும், அப்புறம் அதை ஒரு கட்டடமாக கட்டணும், அப்புறம் இங்கே உள்ள தரிசனத்தை நிறைவேற்றணும். அவர் கொடுத்துருக்குற தரிசனங்கள் வந்து நிறையா இருக்குது. அப்போ அந்த தரிசனத்துக்கு நேராக போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒன்றும் கையில் கிடையாது. அவன் என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்கும்போது ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் இருக்கும்போது இந்த ஆவிக்குரிய சிந்தை இருக்கணும். அதுக்கடுத்து ஆவிக்குரிய சிந்தை இருக்காங்க அப்படிங்கும்போது உலகத்தில் இருக்கும்போது நம்ம கணக்கு சாப்பாடு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, அப்புறம் வேறு எங்கேயாவது போக வேண்டியிருக்குது, உற்சார் உறவுகள் போக வேண்டியிருக்குது, நல்ல திருமணத்துக்கு போக வேண்டியிருக்குது, நல்லடக்கத்துக்கு போக வேண்டியது. இந்த காரியங்கள் எல்லாம் தேவனை முதன்மைப்படுத்துகிற விஷயங்கள். அதை கரைப்படுத்தாத லெவலுக்கு நம்ம கடந்து போவோம். இந்த ஆவிக்குரிய சிந்தை தரிக்கப்பட்ட மனுஷன் அல்லது மனுஷன், ஆவிக்குரிய சிந்தை தரிக்கப்பட்ட அல்லது தரிக்கப்பட்ட மனுஷன் அல்லது மனுஷன் என்ன செய்வாங்கன்னா எந்த காரியங்களும் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டம் வந்து பூமிக்குரியதாக இருக்கும். எடுக்கிற ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவனுக்கு முதலிடம் கொடுக்குற மாதிரி. இவங்க யார்கிட்டையுமே ஓட்ட மாட்டாங்க, இவங்க யார்கிட்டையுமே சொந்தக்காரங்கிட்ட போக மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. சொந்தக்காரங்கிட்டையும் போகலாம், எல்லா விசேஷத்துக்குமே அதில் தான் என்ன செய்யணும், நம்ம வந்து கரெக்டாக வந்து செயல்படணும். தேவன் என்ன சொல்கிறாரோ அப்போ தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது சரி நான் இந்த இடத்துக்கு போக போகிறேன், யார் சொல்கிறா, பிள்ளையம் சொல்கிறேன், நான் இந்த இடத்துக்கு போக போகிறேன், எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற அந்த ஜெபம் கிடையாது. எல்லா நேரமும் தேவனிடத்தில் இருக்கும்போது அவர் வந்து எந்த இடம் போகணும் எந்த இடம் போகக்கூடாது அப்படி அதையே மீறி வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் சொன்னால் அப்போ நம்ம கேட்கும்போது என்ன சொன்னால் டக்குன்னு வார்த்தைகள் வந்து என்ன சொன்னால் வந்து வெளிப்படும். எனக்கு தான் வெளிப்படுது அப்படிங்கும்போது தேவனுடைய சத்தத்தை நான் கேட்குறேன், தேவன் என் கூட பேசினார், தேவன் இந்த இடத்துக்கு போக சொன்னார், நான் இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதோட வந்து அவனுடைய பரிசுத்த லிங்க் ஆகும்.
பரிசுத்த லிங்க் ஆனால் இந்த காரியம் நான் செய்கிறது கரெக்ட், கர்த்தர் எனக்கு வந்து இதைத்தான் பேசினார் அப்படிங்கிற விஷயம் உறுதிப்படுத்த முடியும். பரிசுத்தம் இல்லாத பட்சத்தில் வந்து அந்த அந்த காரியங்கள் வந்து ஆண்டவருடைய நேரடி வழி நடத்துதெல்லாம் இருக்க முடியாது. இல்லை எனக்கு வந்து ஆண்டவர் வந்து சொப்பனத்தில் வெளிப்படுத்தினார், வேதத்தில் வசனத்தின் மூலம் பேசினார். பேசுகிற தேவன் பேச மாட்டேன்னு சொல்லி எல்லாம் அவிசுவாசிகிட்ட பேசுகிறாரு, நேபுகாத்நேச்சார்ட்ட பேசுகிறாரு, பார்வோன் ராஜாட்ட பேசுகிறாரு, லாபான்ட்ட பேசுகிறாரு. பேசுகிற தேவன் எல்லார்ட்டையும் பேசுகிற தேவன். ஆனால் பேசும்போது அவருடைய வழிநடத்துதலை அவருக்கு ஏற்ற பாதையில் நடப்பதற்கு நமக்கு பரிசுத்தம் இருக்கும்போது, டோட்டலாக நான் பரிசுத்தமாக முடியாது யாருனாலே. பரிசுத்தத்தை நோக்கி நம்ம ஓடும்போது அந்த பாவமான காரியங்களுக்கு தள்ளிட்டு அடுத்த பரிசுத்தத்துக்கு நான் முனைப்போடு ஓடும்போது உதவி செய்கிற தேவன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் இப்படி தான் என்னை பழக்கி வச்சார். நான் யார்ட்டையும் போய் கற்றுக்கிறது, என்னை கற்றுக்கிறக்கூடிய சூழ்நிலை வந்து எனக்கு இல்லை. ஏன்னா ஹிந்து பேக்ரவுண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு போதகர் அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் வந்து இல்லை. என்னை உருவாக்கக்கூடிய ஆட்கள் வந்து எனக்கு வந்து என்னுடைய சுற்றியில் உள்ள ஆட்கள் வந்து என்னை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை நான் எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க வந்து எப்படி பண்ணா பரிசுத்தவான்களா இல்லை, நடைமுறை பரிசுத்தவான்களா இல்லை. எல்லோரும் நான் தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்தேனா அப்படின்போது என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து கிறிஸ்தவர்களான இயேசுவை போல் இருப்பார்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு தான் நான் உருவாக்கப்பட்டேன். அப்போ உருவாக்கும் போது எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது நான் எதிர்பார்த்த அந்த சாட்சி வந்து அவங்ககிட்ட என்ன செய்யலை, இருக்கலை. இல்லாத போது என்ன செய்யணும் போது நான் தேவன் என்ன செய்யணும், வேதத்தை தான் தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பிக்கும் போது தேவன் என்ன செஞ்சார், என்னோட இடைபட ஆரம்பித்தார். இடைபட ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய சத்தமா இது ஆண்டவருடைய சத்தம் இல்லையா, அப்போ எனக்கு எப்படி வெளிப்பட்டது, இதை எப்படி நான் உறுதியாக நான் வந்து ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அப்படிங்கும்போது எனக்கு நானே வந்து நிதானிக்க கற்றுக் கொடுக்கும்போது சில எல்லாத்துலேயும் நான் வந்து பர்ஃபெக்டாக ஓடணும். நானும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, பெர்ஃபெக்டாக நான் ஓடலை. பட் ஆனால் ஒவ்வொரு காரியங்களையும் நான் அடிபட்டு அனுபவப்பட்டு பாவம் பண்ணி தான் நான் செய்ய பரிசுத்த நிலைமைக்கு நான் வந்து உடனே நான் பரிசுத்தம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் வந்து பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் நான் என்ன செய்தேன், தவறுகள் செய்தேன், பாவங்கள் செய்தேன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் தூரம் போன காலங்கள்லாம் உண்டு. அப்போ எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா எல்லாத்துலேயும் என்ன செய்கிறார், என்னை வந்து உருவாக்குன தேவன். இந்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக என்னுடைய சாட்சியவும் என்னுடைய உள்ளார்ந்த பரிசுத்தத்தையோ பறைசாற்றுகிற விதமாக யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற சாட்சி இல்லை. அடுத்தவங்க குறை சுட்டு காட்டும்போது என்னை நான் மாற்ற நினைக்கிறேன், மாறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு புறம்பாக பேசுகிறவங்களை கூட கூப்பிட்டு வச்சு எனக்கு நேராக பேசுங்க, என்கிட்ட என்ன இருக்குன்னா சொல்லுங்கள், என்கிட்ட இந்த தவறு இருக்குது, இந்த தவறை நான் மாற்றிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், அதுக்காக பின்னாடி பேசாதீங்க. என்னுடைய காதுக்கு வரும்போது பின்னாடி பேசுகிறவங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய காதுக்கு வரும்போது நான் செய்வேன்னா இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து நான் சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறேன். மற்றவங்க சாட்சி சொல்லணும், ஆண்டவரே என்னை குறித்து சாட்சி சொல்லணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இன்றைக்கி நான் வந்து அவருடைய சமூகத்தில் நான் சொல்லுகிற காரியங்களை ஏன்னா இல்லை நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக தானே இருக்கேன், அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டு அப்படிங்கிறது இல்லை. யார் என்ன சொன்னாலும் எனக்கு முன்னாடி சொன்னாலும் பின்னாடி சொன்னாலும் அதை என்ன செய்யுங்க, என்னை மாற்றுங்க. நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக என்ன செய்யணும் இருக்கணும், பவுலை போல் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் சாட்சியாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து இன்னைக்கு உள்ள ஜெபம். அதுதான் யாரை குறித்து நான் வந்து பொறாமப்படுறேன்னா கசப்பாக அந்த எண்ணங்கள்லாம் என்கிட்ட வந்து இல்லை. அது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சொல்கிறேன். அப்படி ஒரு கசப்பான ஒரு நிலைமை வந்தால் தேவனுடைய கரத்தில் கொடுத்து நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் என்ன உருவாக்கியிருக்கிறார். அப்போ இவ்வளவு நாட்களும் கர்த்தர் என்னோடு கூட கிட்டத்தட்ட எனக்கு ஜனவரி வந்துருச்சா, ஜனவரி வந்தால் எனக்கு வந்து 72 வயசாக போகும். 15 வந்தேன், ஜனவரி 15 வந்தால் 72 வயசு. இந்த 72 வயசில் ஒரு 17 வயசில் கர்த்தனை தெரிந்து கொண்டால் இவ்வளவு நாட்களும் கர்த்தனை நினைச்சிருக்காரு. எனக்கு கிருபையாக நினைச்சிருக்காரு. என்னை வந்து வழிநடத்தின தேவனாக இருக்குது, இன்னும் வழி நடத்துகிறார். அப்போ இத்தனை வருடங்கள் ஆண்டவருக்குன்னு நான் எதுவும் செய்தேன் அப்படின்னு பார்த்தா எதுவுமே நான் பெருசாக செய்த மாதிரி தெரியலை, ஒன்றுமே நான் செய்யலை. செய்யாத போதிலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து காரியங்கள் நடப்பிக்கிற தேவன். அதே தேவன் இன்னைக்கு என்ன சொல்லணும், இன்னைக்கு இந்த வருஷ வாக்குத்தத்தம் சொல்றாரு, உன்னை விட்டு நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிறார். அப்போ உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு எதுக்கு சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய தேவ திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகளை வந்து கூட்டி சேர்த்து என்ன செய்யணும், ஆண்டவருக்குள்ளே நான் வழி நடத்தணும். அவங்கள என்ன செய்யணும், என்ன போல வந்து உருவாக்கணும்.
ஆண்டவரை போல் உருவாக்காட்டியும் என்ன போல் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு காலங்களை வந்து நான் கடந்து வந்தேன். கூட்டி சேர்க்க காலங்களை கடந்து வரும்போது அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இல்லாத போது என்ன பண்ணேன், என்ன ஆச்சுன்னு சொன்னால், அடுத்து வந்து அந்த கொரோனா வந்துச்சு. கொரோனாவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இங்கே வாடிப்பட்டிக்கு வந்து கடந்துட்டோம். ஏற்கனவே வாடிப்பட்டிக்கு இருக்கும்போதே கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கி கொடுத்தார். இப்போ அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய காலகட்டத்தில் வந்து இருக்கும்போது இந்த திட்டம் நிறைவேறுகிறதுக்கு எனக்கு என்ன இருக்குன்னா, ஒரு மினிஸ்ட் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து போயிட்டு, ஆனால் அதுக்குரிய தேவைகள் என்ன செய்யலை. ஆமாம், தேவனுடைய கரத்தை நோக்கி பார்க்கக்கூடிய. அப்போ இதை குறித்து நான் வந்து அவர்கிட்ட வந்து ஆண்டவரே எனக்கு இவ்வளோ இருக்குது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவர்கிட்ட நான் போகலாம். ஆனால் ஆண்டவர் பேசின பிறகு தான் நான் வந்து யோசிக்கிறேன். நீ இந்த மினிஸ்டர் வந்து பெருசாக போயிட்டுருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் உங்களுடைய எப்போதும் போல அன்னைக்கு ஆரம்பத்தில் கர்த்தர் என்ன சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதுமே கைவிட சொன்னார். அதே தேவன் இன்றைக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவேன். இந்த 72 வயசில் நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, என்ன சாதிக்க முடியும் அப்படின்னா அவருடைய நாட்கள் எப்போவுமே நான் கேட்டதில்லை. வயசாயிருச்சு, அந்த வயசில் நான் செய்திருப்பேன், இந்த வயசில் நான் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டதில்லை. ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் முடங்கி போய் படுக்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. அது உங்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவரே என்னுடைய ஆயுஷ் நாட்களை நீங்கள் முடிக்க பண்ணுங்கள். எப்படி வந்து மோசை ஓடிக்கிட்டே தான் இருந்தார். ஓடிட்டு போய் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் வந்து இளைப்பாறுக்குள்ளே பிரவேசிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு தான் ஆண்டவருடைய கரத்தில் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அப்போ இன்றைக்கி கர்த்தர் வந்து அதை பேசின நாட்கள் வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு என்னுடைய தேவ திட்டத்துக்கு இசைந்ததாக கர்த்தர் நினைச்சாரு என்கிட்ட வந்து பேசினார் அப்படிங்கிறது உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உபாகமம் 7:24 வருஷங்க. அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பார். அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய். நீ அவர்களை சங்கரித்து தீருமட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பார். அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய். நீ அவர்களை சங்கரித்து தீருமட்டும் ஒருவரும் உனக்கு எதிராக நிற்க மாட்டார்கள். ஆமாம். இப்போ உலகத்தின் ராஜாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எதிராக எந்த ராஜா வர போகிறான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் இது தேவனுடைய திட்டம் நிறைவேறும் போது பார்த்திங்கன்னா எத்தனை ராஜாக்கள் அல்லது எத்தனை இந்த கவர்மெண்ட் இன்றைக்கி இருக்கிற ஜனநாயக நாட்டில் எந்த கவர்மெண்ட் இருக்குது, டிஎம்கே கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இனி வருங்காலங்களில் இருப்பனா இல்லைனா அப்படி இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறி இல்லை. நான் இருக்கிற நாட்களில் கூட இதுக்கு எதிரான ஒரு காரியங்கள் கூட வரலாம். அப்படி வந்தாலே எத்தனை பேர் வந்தாலும் நீ அவர்கள் சிவ சங்கரித்து தீர் மட்டும் நான் செய்வங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சில வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்கள் இந்த வருஷத்தில் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம் யார் வந்தால் நமக்குன்னா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனம் அரசியல் தலைவர்களை பற்றி வரும்போது நமக்கு என்ன வந்துடுமோ அப்படிங்கிற பயம் வந்து நமக்கு என்னக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒன்றும் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துச்சா சேரலைன்னு தெரியல, ஒரு பிரதிபலிப்பும் வரல. அப்போ திடீர்னு இப்போ மோடி வந்து நின்று இந்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நாட்களில் அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வாராம், அவர்களை சங்கரித்து தீர் மட்டும் நான் உங்க கூட இருப்பேன். அப்போ அவர் வந்து சண்டை போடலை, அவர் வந்து சண்டை போடாமல் இப்போ செங்கடலை கடலை கடக்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, உன்னுடைய திட்டத்துக்கு எதிராக யார் வந்தாலும் நீ அவர்களை என்ன செய்தா சங்கரிப்பான், அந்த சங்கரிக்கிற வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேங்கிறார். எவ்வளோ பெரிய தேவன், நம்ம நான் ஏமாத்துறோம். அப்போ அவர் கொடுக்குற அந்த வாக்குத்தத்தத்தை பாருங்க, நீ சும்மா இரு நான் சண்டை போடுறேன்னு சொல்லி வரல. யார் வந்தாலும் பார்த்துக்க, நீ சண்டை போடு, நான் உன் கூட இருக்கிறேன். கரெக்டாக நல்லா. அதே இதில் 7:17 வாசிங்க. அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று
உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் அது மட்டும் சொன்னான். உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். இப்போ அடுத்து என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, எப்படி உடனே நடத்திட்டு வந்தேன் ஆரம்ப காலங்கள் நினச்சிப்பாங்க. இதே வாடிப்பட்டியில் பயந்தேன் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த பயந்த ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், இந்த வாடிப்பட்டியில் வந்து உன்னுடைய ரத்தம் சிந்தப்படணும்னு சொல்லி சொன்னார். அப்போ சரி வெட்டி சாச்சிருவாங்க, நம்முடைய ரத்தம் சிந்தப்படும், இப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அண்ணனைக்கு உயிரோட வச்சுருக்கிறார். உயிரோட வச்சுட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ அதாவது என்னை கொண்டுருவாங்க, என்னை கொலை பண்ணிடுவாங்க, நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது இந்த வாடிப்பட்டியில் ஒரு சபை உருவாக்குறதுக்கு ஒரு மூல காரணமாக கர்த்தனை வச்சிருக்கிறார். அப்போ அன்னைக்கு வந்து கொண்டுருவாங்க அப்படிங்கிற வெளியில் பிரபலமாக இருந்து நான் பயந்து ஓடி ஒளிஞ்ச காலங்கள் உண்டு. இன்றைக்கி அதே இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, யாருமே ஒன்றுமே செய்யலை. நான் கடந்து வரும்போது எப்படின்னா, ஆண்டவரே நான் பயந்து இருந்து என்ன செய்ய போகிறேன், அங்கே தான் வந்து சாவுன்னு சொல்லிட்டீங்க, வாடிப்பட்டில் தான் சாவுன்னு சொல்லிட்டீங்க, அங்கே போய் என்ன செய்ய போகிறேன், செத்தாலும் ஒரு தமேந்தி செத்தா அந்த ரத்த துளியெல்லாம் ஏராளமான தமேந்தி உருவாக்குறேன் நீ தேவன், அதனால் நான் போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் கடந்து வந்தேன். அப்போ கடந்து வந்து இன்றைக்கி வந்து இப்போ வாங்கும்போது எந்த எதிர்ப்புமே இல்லை. யோசிச்சு பார்க்குறேன், ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படிங்கிற கேள்வி ஆயிரமாக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் கர்த்தர் சரி கட்டுகிற தேவன். அவருடைய நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆவிக்குரிய பொல்லாத வாத மடத்தில் வந்து அவங்களோட நமக்கு போராட்டம். அப்போ அந்த போராட்டத்துடைய உச்சக்கட்டத்தை கூட நான் பார்க்கல. ஆண்டவர் சரி எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு எந்த ஒரு எஃபர்ட்டும் நான் போடலை, எந்த ஒரு ஒன்றுமே இல்லை. எனக்கு எதிராக வந்தவங்க எல்லாருமே செட்டாங்க, கடந்து போயிட்டாங்க, என்ன செய்யிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லணும், எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இல்லை அவங்க இருந்தால் நான் இந்த காரியம் செய்திருக்க முடியாதா அப்படின்னா அது தேவனுடைய கரத்தில் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் சப்சாட் ஆகிட்டாங்க. அதெல்லாம் நீ நினச்சி பாருன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அதே மாற்றின தேவன் இன்றைக்கும் அப்படிப்பட்ட காலங்கள் வந்துச்சுன்னா நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சார் இந்த வருஷத்தில் என்ன சார் என்னோட சார் பேசுகிற இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். ஆதியாகமம் 26:3 வாசிய. ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இந்த தேசத்திலே வாசம், ஆபிரகாமோட சந்ததி தான் நாம. அதனால் நம்ம ஆபிரகாம் நமக்கு சொன்னால் ஆபிரகாமோட சந்ததி தான் நாம. உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசிரியர்களும் ஆபிரகாம் சந்ததி தான் இந்த தேசத்தில் வாசம் பண்ண. அப்போ ஆண்டவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார், இந்த வாடிப்பட்டியில் தான் என்ன செய்ய போகிறேன், நீ வந்து ஆமாம் ரத்த சாட்சியாக மறிக்க போகிறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ அது சொல்லி வந்து 1989 வந்து கர்த்தர் வந்து இங்கே கொண்டுட்டு வந்தார். அதுக்கு பிறகு எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் திரும்ப வந்து அந்த வார்த்தையை வச்சு தான் நான் கடந்து வந்தேன். அப்போ இங்கே வந்து வாசம் பண்ணும்போது கர்த்தர் செய்கிறாருன்னா, நீ ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. எதுலேயுமே எனக்கு குறவில்லை. கர்த்தர் வந்து ஆசீர்வதிச்சார். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி என்ன செய்ய மறுபடியும் நான் இங்கே என்ன செய்கிறாரு, ஆரம்பத்தில் சொன்ன ஆபிரகாமுக்கு ஆரம்பத்தில் சொன்ன அதே ஸ்தலத்துக்கு தான் என்ன செய்யறேன், இன்றைக்கி இஸ்ரவேலாக இருக்கிறார். அப்போ எனக்கு ஆரம்பத்தில் சொன்ன அதே வாடிப்பட்டியில் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆசீர்வாதத்தின் தேவன். அந்த வாக்கு தத்தை என்ன சொல்கிறாரு, அதை பின்னோக்கி என்ன செய்கிறாரு, அதை உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதுவே 39:2 வாசிங்க. ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். யோசேப்பு எப்படி இருந்தானா,
காரிய சித்தி உள்ளவன். ஆமாம், கர்த்தர் வந்து யோசேப்பிட இருந்தார். அதே மாதிரி என் கூட யார் இருக்கிறான்? அவர் இருக்கிறார். யோசுவாவின் தேவன், யோசேப்பின் தேவன் என் கூட இருக்கிறாரு. அடுத்து வந்து அவன் கர்த்தரோட வந்து ஒரு மனுஷன் இருந்தானா அவன் வந்து எப்படி இருப்பான்னா, காரிய சித்தி அப்படின்னா, காரிய சித்தினா ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டால் அதை என்ன செய்யணும், ஒரு விவேகமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை. அது யோசேப்புக்கு இருந்துச்சா அப்படிங்கும்போது எனக்கு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. ஏன்னா சின்ன பிள்ளையிலே வந்து தாய் தகப்பன் அண்ணன் மாதிரி சார்ந்து தான் நான் வாழ்ந்தேன். கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் வந்து ஒரு அனுபவத்தையும் ஒரு விவேகத்தையும் கற்றுக் கொடுக்கறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காரியத்தையும் நிதானிக்க அதுக்குரிய வரங்களை செய்கிறாரு, கொடுத்துருக்குறாரு. இப்போ இவ்வளோ காரியங்கள் என்னால் செய்ய முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கூட அவர் இருக்கிறதுனால, யோசேப்போடு இருந்த தேவன்றதுனால அவர் காரிய சுத்தியவன் நம்ம. அவர் என் கூட இருக்கிறனால என்ன 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 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை இப்படி செய்யலாம்டா, இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கூடிய அந்த காரிய விவேகம், எபிலிட்டி அது என் கூட இருக்குது. கர்த்தர் நல்லவர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியாயாதிபதிகள் 6:12 வாசி. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமாம், யாருக்கு சொல்கிறாரு? கிதியோன். அப்போ என் கூட யார் இருக்கிறா? நம்ம கூட யார் இருக்கிறா? கர்த்தர் வந்து பயங்கர பராக்கிரமசாலி. இது எல்லாமே எனக்காக சொல்லிட்டு வரனால அது உங்களுக்கு உரியது தான். எங்கேயோ இருந்தவங்க என்ன சொன்னார், இங்கே கொண்டுட்டு வந்தார். இன்னைக்கு பயங்கரமான காரியங்கள் செய்கிறாரு. ஒன்றாவது இது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு விவேகத்தை கொடுத்து எல்லா காரியங்களும் வந்து செய்கிறாரு. வரப்போகிற நாட்களே என்ன செய்கிறாரு, இதே வாக்கு தத்துவத்தில் அவங்க என்ன செய்வார், நடத்தி கொண்டு வருகிற தேவன். கிதியோனுக்கு சொன்ன அதே தேவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட அங்கே இருக்கிறார். கர்த்தரையாக இருக்கிறார். பராக்கிரமசாலி வந்து நம்மகிட்ட வந்து இருக்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாத்திராகமம் 3:8 சார் நியாயாதிபதிகள் 6:12. நியாயாதிபதிகள் 6:12 கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலி. சாமுவேல் 10:7. சாமுவேல் 10:7. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோட இருக்கிறார். அடையாளப்படுத்தி கர்த்தர் நம்ம நடத்துகிறார். சும்மா போன போக்கில் என்ன செய்ய மாட்டார், நடத்த மாட்டார். நம்ம கடந்து வந்த பாதைகள் எல்லாமே என்ன செய்ய அடையாளப்படுத்தி தான் கர்த்தர் வந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு அடையாளத்தை தான் கொடுக்குறார். யாருக்கு கொடுக்குறா? மரியாளுக்கு கொடுக்குறாரு, ஜனங்களுக்கு கொடுக்குறார். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். அதே தேவன் வந்து ஒவ்வொரு காரியங்களும் நம்ம வந்து அடையாளம் கேட்க வேண்டியதில்லை. யார் மாதிரி? கிதியோன் மாதிரி கேட்க வேண்டியதில்லை. கர்த்தர் ஆனால் ஒவ்வொரு காரியம் நம்ம நடத்தும்போது சொன்னால் அடையாளப்படுத்துகிறது. எப்படி நம்மளோட வாழ்க்கையில் அடையாளப்படுத்தினார்? இப்போ நாம் வந்து அந்த இடம் வந்து நம்ம என்ன செய்யலை, எதிர்பார்ப்போம். ஆமாம், அப்போ நமக்கு ஒரு காலிங்கோ ஒரு தெய்வத்துக்கு இருந்திருக்கு. அது அந்த காலங்கள் ஒரு வரைக்கும் கத்தரிச்சார். ஒரு மறைவான ஒரு காலமாக கொண்டு வந்திருக்காரு. அந்த திட்டத்தை நோக்கி பயணிக்கும்போது இப்போ எனக்கு பின்னாடி கர்த்தர் வந்து நான் செய்த அந்த மினிஸ்ட்ரி வந்து பண்ணணுமே ஆண்டவரேங்கிற ஒரு தாக்கம் இருந்துச்சு. இந்த சபை வாடிப்பட்டியில் ஒரு சர்ச்சை உருவாக்குவோம் அப்படிங்கிற தாக்கம் வந்து என்னுடைய இருதயத்தில் இல்லை. அப்போ ஒரு 4 சென்ட் இடம் வாங்கி போட்டது இன்றைக்கி வந்து அது ஒரு என்ன செய்யணும், ஒரு சபையாக உருவாக்குறது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அவங்க வந்து 22 சென்ட் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இன்றைக்கி அதை கட்டி எழுப்பி அதில் அந்த ஒரு ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் மாற்றிருக்கிறாரு. யாக்கோபு போகும்போது ஆண்டவரே நான் உணவும் உடுக்க உடையும் திரும்பி வந்தால் நான் என்ன செய்வேன், அவங்க பொறுத்தனை பண்ணுவினார். இந்த ஸ்தலம் வந்து என்ன பயங்கரமான ஒரு ஸ்தலமாக இருக்குது. அதே உதவுகள் ஏறி இறங்குறத நான் பார்க்குறேன். ஆமாம், அப்போ அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஏதோ ஒரு 4 சென்ட் இடம் வாங்கி போட்டோம். இப்போ அந்த இடத்த வந்து கர்த்தர் செய்கிறாரு, அதை ஆராதிக்கிற ஸ்தலமாக அடையாளப்படுத்துகிறது. அப்போ அங்கே அலமோதனும் இங்கே வந்து இருந்தோம்.
நேற்று பார்த்தீங்கன்னா கத்திரன் சார் நம்மகிட்ட ஈடுபட்டு ஒரு பயங்கர சந்தோஷம் நமக்கு. அப்போ இது ஒரு ஆராதிக்கிற ஸ்தலமாக அக்செப்ட் பண்ணுறாரு. நமக்கு வந்து வெளியில் போர்டு இல்லை, பேனர் இல்லை, நமக்கு வந்து ரெஜிஸ்டர் மட்டும் இருக்குது. அதுக்குரிய வழியில் வாய்ப்புகள் இல்லைனாலும் கடந்து வந்து தேவன் என்ன சொல்லி செய்கிறாரு, ஆராதிக்க நம்ம கற்றுக் கொடுக்குற தேவன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆத்துமாக்கள் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அதை குறித்து நம்ம நினைக்கல. சரி, அங்கே ஆராதிக்கிற வரைக்கும் இது ஒரு ஆராதிக்கிற ஸ்தலமாக நம்ம வச்சுக்கிறோம் சொல்லி தான் கடந்து வந்தோம். அப்போ இது அடையாளத்தில் உறுதிப்படுத்து. ஆமாம், நான் வந்திருக்கேன் மகளே இல்லைங்களா, நீங்கள் என்ன செய்யுங்க, தைரியமாக ஆராதிங்க. இது ஆராதிக்கிற ஸ்தலம் தான், இது ஒரு ஸ்தபம் தான் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்துகிறது. நம்ம எப்பவுமே அடையாளத்தை கேட்டு போக வேண்டியதில்லை. நாம் அடையாளம் கேட்கறது தவறாக போயிடலாம். ஆனால் அவரே என்ன செய்கிறார், இம்மானுவேல் அப்படின்னு சொல்லும்போது அவரே நம்ம அடையாளப்படுத்துகிற தேவன். இந்த உலகத்துக்கு நாம் சரி ஒரு அடையாளமாக இருக்கிறோம். அச்சடையாளங்களை நான் சரி தரித்திருக்கிறேன் பவுல் சொல்கிறார். ஆமாம், அப்போ நம்மளே சரி அடையாளப்படுத்துகிற தேவன். எரேமியா 11:8. எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. எரேமியாவிட்ட என்ன சொன்னார், தீர்க்கதரிசியாக தெரிந்தெடுத்துறார். தெரிந்தெடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ பயப்படாத, நான் அவங்களுக்கு வந்து தீர்க்கதரிசியாக வச்சுருக்கிறேன். அதான் தீர்க்கதரிசின்னு அடையாளம். நான் அவனை என்ன செஞ்சுருக்கேன், ஒரு தீர்க்கதரிசியாக வச்சுருக்கேன். அவனை வந்து தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், கர்த்தர் வந்து அடையாளப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவளை வந்து எப்படி வச்சுருக்கிறாரு, எந்த பொசிஷனில் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம சொன்னால் நாம் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். அதாவது காலிங்குடைய அழைப்பு நமக்கு வந்து தெரிந்திருக்கணும். நேற்று செய்தியில் பார்த்தோமா, ஒரு போதகனாக இருக்க வேண்டிய ஆரோனை போல அழைக்கப்பட்டார்களே, அவனுடைய தகுதிகள், அவனுடைய அழைப்பு, அவன் எப்படிப்பட்ட மினிஸ்ட்ரி வந்து செய்ய போகிறான் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. போதகனாக மேய்ப்பனாக இருக்கிறவங்க. இப்போ எரேமியா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தீர்க்கதரிசி, இதுக்குரிய உனக்கு அடையாளம் வந்து உனக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. தீர்க்கதரிசிங்கிற சொல்கிறார் இல்லையா, தாயின் வயிற்றில் இருக்கும்போது தெரிந்து கொண்டேன், நீ பயப்படாத, அந்த ஜனங்களுக்கு பயப்படாத அப்படின்னா. இப்போ நாம் எந்த கர்த்தர் வந்து நம்ம வந்து எதுக்காக அழைச்சிருக்கிறாரு, அந்த அழைப்பின் பாத்திரம் நான் எப்படிப்பட்ட பாத்திரம், ஆத்தும ஆதாயம் மண்டலம் அது ஒரு பாத்திரம், அது எல்லாருக்குரிய கட்டளை. நம்ம நேரத்தை பார்த்துட்டோம். நீ தீர்க்கதரிசியா, 5 போஸ்டிங் இருக்குது. நீ தீர்க்கதரிசியா, சுவிசேஷகனா, அப்போஸ்தலரா, வேற என்ன இருக்குது, மேய்ப்பனா, போதகனா அப்படிங்கிற ஒரு தகுதி உனக்கு கர்த்தர் வந்து என்ன அழைப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற உறுதி. எல்லாரையும் கர்த்தர் வந்து அழைச்சிருப்பாரு. அந்த அழைப்பை, அந்த தெய்வ திட்டத்தை நோக்கி நம்ம கடந்து போகாத பட்சத்தில் அது வெளிப்படாமல் நம்ம அந்த திட்டத்தை நோக்கி, அவருடைய சித்தத்தை நோக்கி போகும்போது இதோடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன் எல்லாருக்கும் வெளிப்படுத்துவார். இல்லை இவங்க ஒப்பு கொடுத்துருக்காங்க, அவங்க பாஸ்டர் ஃபேமிலியில் வர்றாங்க, அதனாலதான் அவங்க என்ன செய்கிறாங்க, பாஸ்டாக எளிதாக இருக்குது, பாஸ்டாக இருக்கணும், பாஸ்டர் பயனாக வைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நாம் தேவனுடைய கரத்தில் சரண்டர் பண்ணும்போது ஆண்டவர் வந்து நம்முடைய திட்டத்தை என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ நமக்கு சீஷர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து சிதறடிக்கிறாங்க. சிதறடித்து ஆளுக்கு ஒரு கண்டத்துக்கு வந்து ஆளுக்கு ஒரு நாட்டுக்கு வந்து போயிடுவாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா இவர் இருக்கார் இல்லையா, ஆமாம், இவங்க பேதுரு. இது வந்து வேதத்தில் சொல்லப்படலை, அதை சரித்திர வல்லுநர்கள் அது வந்து உண்மையான சம்பவமாக நம்ம வந்து பார்க்கணும். அப்போது முக்கியமான தலைவர் யாருன்னா, இயேசுக்கு பிறகு பிறந்த மரியாளுடைய பையன் யாக்கோபு, சகோதரன் சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே. ஏன்னா இயேசுவோட வந்து இயேசுவின் சகோதரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாக்கோபு, யோவான், இவர் பேதுரு, 3 பேரும் முக்கியமான தலைவர்கள். மீதியெல்லாம் சிதறடிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க எருசலேமில் இருப்பாங்க. இவங்களுக்கு நெருக்கம் இருந்திருக்கு. இப்போ இவர் ஜெயிலெல்லாம் போடுறாங்களா, பேதுரு சிறைச்சாலையிலாம் போடுறாங்களா, யோவானத்துக்கு 13 தீவில் போட்டுருவாங்க. யாக்கோபு வந்து சீர்திருத்தவர். அதாவது
இந்த காரியங்கள் மட்டும் இல்லை, மற்ற மக்களுக்காக சப்போர்ட் பண்ணி அந்த சமூக புரட்சின்னு சொல்லுவாங்க. இப்போ அன்றைக்கி தீண்டத்தகாத சமாரியர்கள் இப்படி இருக்காங்களே, கீழ்த்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்களை வந்து உயர்த்துக்கிறதுக்கு ஒரு சமூக பயங்கரமான ஒரு சீர்திருத்தவாதின்னு சொல்லுவாங்க. அப்போது இவங்களை வந்து கொலை செய்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா தேடுறாங்க. அப்போ கூட ஏறுவது ராஜா ஏறுவது தேடினு சொல்லி வருமா. அப்படி தேடும்போது விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தப்பிச்சு போயிருங்க, பேதுருட்டா நீங்கள் தப்பிச்சு எருசலேமுக்குள்ளே உங்களை வெட்டி கொண்டுருவாங்க, நீங்கள் தப்பிச்சு போயிருக்கும்போது பேதுரு என்ன செய்கிறாருன்னா எருசலேமை விட்டு என்ன செய்கிறாருன்னா தப்பி வெளியில் வராங்க. வரும்போது கர்த்தர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, பேதுருவே நீ வெளியில் போக வேண்டாம், நீ என்ன செய்ய எருசலேமுக்கு திரும்ப போ. அப்போ அந்த தேவ திட்டத்தை நோக்கி கர்த்தர் என்ன செய்கிறாரு, திருப்புகிற தேவன், வழி நடத்துகிற தேவன். அப்போ அவன் கீழ்ப்பிடிச்சு வரும்போது அவன் என்ன செஞ்சாங்கன்னா சிலுவை வந்து தலைகீழ அவன் சொல்கிறான், ஆண்டவருக்கு வந்து தலை வச்சு சிலுவையில் அடிச்சது அதுக்கு கூட நான் தகுதி கிடையாதுன்னு தலைகீழ வச்சு அப்படிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பேன். யாக்கோபு வந்து பார்த்திங்கன்னா அவர் அங்கே தான் இருப்பார். அவர் அங்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டி அவரை வந்து கொலை செஞ்சிடும், முக்கியமான நாட்டெல்லாம் போட்டு தள்ளிடுவோம். அப்போ தேவ திட்டத்துக்கு விரோதமாக நம்ம வந்து போகலை. இப்போ விசுவாசிலாம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன செஞ்சாங்க எங்கே இருக்காங்க, அவங்கள கொண்டுருவாங்க, நீங்கள் அங்கே போயிருங்க அப்படின்னு போது சரி அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு போகும்போது என்ன செய்கிறார், கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவருடைய திட்டத்துக்கு நேராக கர்த்தர் செய்கிறார், வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல வந்து நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஆதி 39 வருஷப்பா ஆதி 39 என்ன வாசிங்க? ஆதியாகமம் 39. இப்போ என்ன வாசிங்க? இப்போ நான் வாசிச்சதா? எரேமியா 1:8. எரேமியால 1:8. அதுலேயே 30:11 வாசிங்க. எரேமியால பதினெட்டா 11 எரேமியாவா? 30:11. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். இது வந்து ஒரு ஜனத்துக்கு நேராக சொல்கிற வாக்கு தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் நாம் என்ன செஞ்சுறோம்னா அதை நமக்கு கடந்து அந்த தீர்க்க தரிசன வசனத்தை வந்து நம்ம கீழ்ப்படிஞ்சு கடந்து போகணும். என்னை வந்து ரட்சித்தார், அதுக்கு அடுத்தடுத்து நான் வந்து தவறுகள் செய்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற ஜாதிகள் மாதிரி என்ன செய்யணும், நான் தண்டிக்க போகிறது கிடையாது. அது உண்மைதான். இப்போது ஒரு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படி பார்க்கும்போது என்ன செய்ய சடுதியில் பாதாளத்துக்கு இறங்குகிற பிள்ளைங்களாம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம தவறுனாலும் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் வந்து தட்டி தூக்கி எடுத்து இந்த காரியத்தை செய்யாத போது இன்றைக்கி அப்படி நான் செஞ்ச தவறுகள்லேயே நான் வந்து மாண்டு போயிருந்து நரகத்துக்கு தான் போயிருக்கோம். இதுதான் விசேஷித்த கிருபை. அழைச்சிருக்கிறாரு, என்ன தீர்க்கதரிசியாக அழைச்சிருக்கிறாரு, ஒரு திட்டத்தை நோக்கி பயணிக்க கிருபை செஞ்சுருக்கிறாரு. அந்த திட்டத்தை விட்டு தவறி நான் போகும்போதும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா மற்றவங்களை போல என்ன செய்கிறேன் ஆண்டவர். அதுதான் நம்மளால் வந்து ஒரு புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத, ஆராய்ந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். இன்றைக்கி அதை தான் நான் யோசிப்பேன். எல்லாரும் போனது நானும் இருந்தேன், எல்லாரோட கேடுகட்ட நிலைமை தூக்கி எடுத்து பழையபடிக்க நான் பின்னாடி போனாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு லெவலுக்கு அவங்கள மாதிரி என்ன செய்கிறாங்க டக்குன்னு கொண்டு தள்ளி விடாமல் கிருபையாக நிலைக்க வச்சு இன்றைக்கி நான் தைரியமாக வந்து நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், நான் சாட்சியாக வாழ்றேன்னு சொல்கிற லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அரைகுறையாக நான் இருந்தேன், சரி அரைகுறையாக ஒரு இடத்துல வச்சுட்டு போனால் அது ஓகே. ஆனால் அப்படி ஒரு உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனாக இருக்கும்போது அதுதான் புரியாத ஒரு விஷயமா இருக்குது. அது தீர்க்கதரிசி இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள போல் நான் என்ன செய்வேன், சில தண்டிக்கலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறாரு, சொல்லுகிற தேவனாக இருக்குது. அதுக்கு நம்ம வந்து எந்த விதத்திலும் தகுதி கிடையாது, நான் தகுதி கிடையாது. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற ஜாதிகளை போல் நான் சில தண்டிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
அது ஒரு பெரிய விலையேறப்பெற்ற விஷயம். ரைட்டா? ஆதியாகமம் 28:15 வாசிங்க. ஆதியாகமம் 28:15. 15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. சொல்லிட்டாரு. எங்கெல்லாமோ போயிட்டு வந்தேன், அதுக்கு முன்னாடி எங்கெல்லாமோ போயிட்டு வந்தேன். ஆனால் அவர் சொன்னதை இன்னைக்கு என்ன செய்கிறாரு, நிறைவேற்றுகிறதுக்கு எனக்கு ஒரு 70 வருட காலங்கள் என்ன செய்கிறாரு, கிருபையாக கொடுத்துருக்குறாரு. இந்த 70 வருடங்களுக்கு முன்னாடி எத்தனையோ மரண கட்டுகளை நான் கடந்து வர கிருபை செஞ்சாங்க. அது தப்பு வைக்க பண்ணி அவர் வந்து என்னை குறித்து என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிறதுக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆமாம், இன்னைக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஆத்மாவை எழும்ப பண்ணிட்டார். இன்னைக்கு நான் போனாலும் எனக்கு சந்தோஷமான ஒரு காரியம் தான். ஆனாலும் இன்னைக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தைகளை நான் வந்து தியானித்து பின்னாடி நடந்த காரியங்கள், முன்னாடி நடந்த காரியங்கள், இன்னைக்கு இங்கே நிற்கிற காரியங்களுக்கு இடைப்பட்டு அதை உறுதிப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். சொல்கிறார். உபாகமம் 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் மறக்கவும் மாட்டார். உடன்படிக்கையை அவர் வந்து இரக்கம் பாராட்டுகிற தேவன். என் மேலே என்ன செய்கிறாரு, இரக்கம் பாராட்டுகிறாரு. அடுத்து வந்து எனக்கு வந்து ஒரு உடன்படிக்கையின்படி இந்த பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு அவர் வந்து ரெடியாக இருக்கிறாரு. அதை உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. என்னதான் இரக்கம் பாராட்டுகிற தேவனை என் விஷயத்தில் இவ்வளோ இரக்கம் பாராட்டுகிறாருன்னா அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அது எப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் வந்து அவரை என்னால் விவரிக்க முடியாது, என்னால் முடியலை. அதுதான் நிஜம். சரியா? இப்போ இந்த அளவுக்கு வந்து கர்த்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா, என்னை ஆவிக்குரிய ரீதியாக வைத்திருக்காரு. உலக பிரகாரமாக என்னை உயர்த்தின தேவன். என்னை திரும்பி பார்க்காத நாட்காலங்கள் உண்டு, என்னை திரும்பி பார்க்காத நாட்களும் உண்டு. அது ஆண்டவருக்குள்ள இல்லாதவங்களா இருக்கட்டும், ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு திரும்பி பார்க்குற லெவலுக்கு நிலைமைக்கு என்னை வந்து கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உண்மையில கர்த்தர் என்ன செய்கிறார், உயர்த்திருக்கிற தேவன். அப்போ இப்படி வந்து நான் கடந்து வரும்போது என்னுடைய எந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னுடைய கடமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாசிங்க ஏசாயா 40:1. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். ஆமாம், எதுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன்? ஆடிப்பட்டியில் வந்து ஒரு சபையை உருவாக்கிட்டு ஒரு ஆளை உருவாக்கிட்டு போகிறோம். ஜனங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு மகளை அந்த உலகத்தில் வந்து ஜீவிக்கணும். அது என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படிதான் இருக்குது. என் ஜனங்களை ஆற்றுங்கள். அப்போ என் ஜனத்தை வந்து ஆற்றுங்கள். என் ஜனத்தைனா ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் ஆற்றுங்கள் தேற்றணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் யாருடைய ஜனங்கள் தான், அவருடைய ஜனம். அவங்க வந்து இந்த மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் அவருடைய ஜனம் தான். அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டார், அவர் வந்து இது என்னுடைய பிள்ளை இல்லை, இது என்னுடைய ஜனம் அல்லன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா நம்ம வரலாற்றின் பிரகாரம் எனக்கு அது நோவாவினோட 3 பிள்ளைங்க தான் சில பழுகி பெருகிருக்காங்க. ஆதாமிலேருந்து எடுத்தாலும் அதிலிருந்து விற்று தான் இன்றைக்கி உலகத்தில் வந்து இருக்குது. அப்போ என் ஜனத்தையும் ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படின்னா அதை ஆறுதல் படுத்துகிற பாதையில் நம்ம செய்யணும், கடந்து சொல்லணும். எப்படி சொல்லணும்? பிள்ளைங்களை வந்து ஜனங்களை வந்து ஆறுதல் படுத்தணும். ஆற்றுங்கள் தேற்றுங்கள்லாம் அவங்கள ஆறுதல் படுத்தணும். தேற்றுங்கள்லாம் அவங்களுடைய துக்கத்தில், அவங்களுடைய இக்கட்டில், அவங்களுடைய மரணத்தில் என்ன செய்யணும், அவங்கள வந்து தேற்றணும். அது எப்படி தேற்ற முடியும்?
அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது ஆமாம் நீ இதை பண்ணிட்ட உனக்கு இதுக்குரிய தண்டனை அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்லக்கூடாது. அவங்கள குற்றம் சாட்டுகிற பிரசங்கம் இருக்கக்கூடாது. கடிந்து கொள்ளுகிற பிரசங்கம் வேறு, குற்றம் சாட்டுகிற வார்த்தைகள் வேறு. அப்போ ஒருத்தன் கஷ்டத்தில் வர்றேன்னா நீ இதை பண்ணிட்ட அதனால உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்போ பாவத்தை சுட்டி காட்ட சொல்கிறாரு இல்லையா, பாவத்தை சுட்டி காட்டுகிற தருணங்கள் ஒன்று. அதை நம்ம என்ன சொல்லி வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். ஒருத்தர் நொறுங்கி போய் வர்றேன், நொறுங்கி போய் வரும்போது நீ இல்லை இந்த பாவம் செஞ்சுருக்க அதனால உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது. ஆவியானவர் அந்த இடத்துல வந்து பார்த்தா இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஆத்துமாவுக்கு தகுந்த மாதிரி இடைபடுவார். அப்போ ஆவியானவர் இடைபட வேணும்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து காரியங்கள் என்ன செய்யணும், வார்த்தைகள் வந்து சபைக்கு கொடுக்குற, மற்றவர்களுக்கு கொடுக்குற பிள்ளைகள் தனிப்பட்ட முறையில் வந்தாலும் சரி, ஒரு கூட்டத்தில் நம்ம பேசினாலும் சரி, இன்றைக்கி நான் இந்த சபையில் இன்றைக்கி இந்த ஜனங்கள் மத்தியில் நான் என்ன சொல்லணும், யார் எப்படிப்பட்டவங்க வந்திருப்பானோ அவருக்கு ஆவிகளை நிறுத்தி பார்க்கிற தேவன் யார், அவர் ஒருத்தர் தான். அப்போ நம்ம வந்து போகும்போது பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த சபையில் வந்து கர்த்தர் என்ன வார்த்தை பேச சித்தம் கொடுக்குறாரோ அந்த வார்த்தை பேசும்போது அவங்களுக்கு வந்து ஆறுதலாக இருக்கும். யாருக்கு, நொறுங்கி போயிருக்கிறவங்களுக்கு, பாவம் செய்தவர்களுக்கு வந்து அதுக்கு ஏற்ற வார்த்தையில் கர்த்தர் அந்த தருணத்தில் கொடுக்குற தேவன். கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளை அந்த தருணத்தில் என்ன செய்வார், கொடுக்குற தேவன். என்னுடைய மெசேஜ் ஃபுல்லாக, செய்தி ஃபுல்லாக வந்து ஆறுதல் வார்த்தைகளாக போகணுமா, தவறு. ஆசீர்வாத வார்த்தைகளாக போகணுமா, தவறு. கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் இருக்கணும், பாவத்தை சுட்டி காட்டுகிற வார்த்தைகள் இருக்கணும், ஆறுதல் படுத்துகிற, நொறுங்கி போன ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யணும், ஆறுதல் படுத்துகிற வரணும். தவறு பண்ணிக்கிட்டே வந்து தைரியமாக உட்காரணும். அப்படி சின்ன பாவங்களை கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் நம்மளுக்கு வந்து வரணும். எதை வித்தியாசப்படுத்தணும், எதை வித்தியாசப்படுத்தக்கூடாதுன்னு தேவ சமூகத்தில் இருக்கும்போது அதற்கேற்ற வடிவமைப்பு தேவன் செய்வார், கொடுக்குற தேவன். நமக்கு வந்து ஒரு வடிவமைப்பு, ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ள உட்பட்டு நம்ம கடந்து வந்தாலும் அதையே மீறி தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்வார், அந்த பிரசங்கத்தை கர்த்தர் வந்து வல்லமை உள்ளதாக ஆக்குகிற தேவன் அவர் மட்டும்தான். கர்த்தர் வந்து வார்த்தைகளை கொடுக்குறாரு, பேசுகிறாரு, வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அதனுடைய வார்த்தைகளுடைய ஒவ்வொருடைய வெளிப்பாடும் வித்தியாசமாக இருக்கும். அதை யார் உணர்ந்து கொள்ள முடியுமா, தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஆவியினால் வார்த்தைகளை பிரயோகிக்கிற மனுஷனுக்கு மட்டுமே அதை செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். ஏசாயா 12:1 வாசிங்க. அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். அக்காலத்திலே நான் சொல்லுகிறதாவது, ஏசாயா 12:1. அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுவீர். ஒருத்தர் வந்து துதிக்க ஸ்தோத்திரிக்க வந்து நம்ம வந்து கடமை. அப்போது அடுத்த லைன் என்ன சொல்ல வர்றாங்க, அடுத்த லைனில் அடுத்த வரி, நீர் கோபமாக இருந்தீர். ஏசாயா 12:1. அக்காலத்திலே நீ சொல், அதுக்கு அடுத்தது, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். 12:1 அவசியம். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். தேற்றுகிறீர். அப்போ சோத்திரம் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, கோபமாக இருக்கிறாரு, கர்த்தர் வந்து கோபமாக இருக்கிறாரு. திரும்ப அவங்க ஜெபம் பண்ண சரி தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆத்மா வந்து துதி ஸ்தோத்திரத்தோடு கடந்து வருது. என்ன பண்ணினாங்கன்னு அதில் நமக்கு சொல்லப்படலை. சொல்லும்போது அவர் கோபமாக இருக்கிறாரு. கோபமாக இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, திரும்ப வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த தேவனத்தில் வந்து ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை இடும்போது என்ன செய்கிறாங்க, கர்த்தர் தான் ஆத்மாவை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டால், நம்மளை எடுத்துக்கும் போது என்ன செய்கிறாங்க, தவறு பண்ணுகிறோம், தேவனத்தை போகும்போது என்ன செய்கிறாரு,
அவர் வார்த்தையில் என்ன செய்கிறாரு, கடிந்து பேசுகிற தேவனாக இருக்கார், பாவத்தை சுட்டி காமிக்கிறாரு. அப்போ மறுபடியும் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது சரி நம்ம ஆட்சி தேற்றுறது, சரி தட்டி கொடுக்குறாரு, சரி இப்போ பண்ணிட்டுப்பா நீ நாசமாக போ அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்லுவா? மனுஷன் சொல்லுவேன். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், செஞ்சியா போ, உனக்கு இதுதான் உனக்கு கொடுத்த தண்டனை அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சுருவோம். ஈஸியாக சொல்லிடுவோம். பிள்ளைலாம் கூட சொல்லிடுவோம், நீ சொன்ன பிள்ளை கேட்கல, நான் சொன்னேன் நீ கேட்கல, அதனால உனக்கு இந்த பனிஷ்மெண்ட். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா சொல்கிறாரு, சுட்டி காமிக்கிறாரு, கடிந்து கொள்கிற தேவன், அதில் ஆட்சி தேற்றுகிற தேவன். அப்போ நம்முடைய பிரசங்கம் எப்படி இருக்கணும்னா சும்மா கடிந்து கொண்டே சொல்ல, திட்டிக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, சும்மா ஆசீர்வாதமே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கமானது எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஆட்சி தேற்றுகிறதாகவும் இருக்கணும், கடிந்து கொள்ளுகிறதாகவும் இருக்கணும், ஆறுதல் படுத்துகிறதாகவும் இருக்கணும், ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்குற பிள்ளைகளாகவும் வார்த்தைகளாகவும் இருக்கணும். ஆனால் எல்லாம் கலந்து வருமா அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்தில் நம்ம நிற்கும்போது என்ன செய்யணும், எல்லாமே சரி. கர்த்தர் வார்த்தைகள் ஆவிக்குரிய வார்த்தைகள் அவரே இடைப்படுகிற தேவன். நாம் ஆயத்தம் பண்ணணும். ஒரு பிரசங்க பீடத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க போகும்போது நாம் பிரசங்க பீடத்தில் எதுவுமே ஆயத்தம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, கடந்து போகுது மகா பயங்கரமான துணிகரம். யாருக்கு சொல்லுவா, ஏரோது ராஜா தன்னை மகிமைப்படுது அடிச்சு தேவதூதன் அடித்து புழுத்து செத்தான்னு சொல்லி சொன்னார். சம்பவம் இருக்குது. அப்போ அவனை மகிமைப்படுத்தும் போது அவனை மகிமைப்படுத்துகிறான் அப்படி பார்க்கும்போது தேவனை மகிமைப்படுத்தாமல் போது நம்மளுடைய சொந்த வார்த்தைகளை கொண்டு தேவனுடைய சமூகத்தில் இருந்து நம்ம பிரசங்கிக்கும் போது என்ன செய்யணும், இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேவனோட இருக்கிறேன், நான் தேவனோடு வாழுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு வார்த்தை நம்ம ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்தி அது பிரசங்கத்துக்கு ஆயத்தம் பண்ணி தேவனுடைய சமூகத்தை நிற்கணும். அதுக்கு மேலே நின்னா சரி நம்ம ஒரு துணிகரமான ஒரு பாவம் செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் இடைபட மாட்டார். அது தேவனுடைய பிரசங்க படத்தில் நிற்கிற ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம். தேவனை சார்ந்து கொள்ளாமலே பிரசங்கிக்க முடியுமானா முடியும். அது எங்கெல்லாம் வெளிப்படுங்கிறது கேட்கிறவர்களுக்கு அது வெளிப்படும். இருதயத்தை தொடாது. அதை கேட்கறதுக்கு சரி இருதயம் செவிசாய்க்காது. ஆமாம், செவிசாய்க்காது. தூங்குவாங்க, பேசுவாங்க, எந்திரிச்சு போவாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி உணர்ந்து கொள்ளணும்னா நாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யலை, தேவனோடு இடைப்படலை. தேவன் பேசும்போது பார்த்திங்கன்னா சபையார் கவனித்து கேட்கக்கூடிய நிலை எப்போ இருந்துச்சுன்னா மோசேயின் காலத்தில் இருந்துச்சா, யோசுவாவின் காலத்தில் இருந்துச்சா, சாமுவேலின் காலத்தில் இருந்துச்சா. சாமுவேலும் ஜோமுன்னு என்ன செய்ய, இடி முழக்கம் மலையெல்லாம் வருமா, அடையாளம் கர்த்தர் கொடுப்பாரா. அப்போது தேவனுடைய சமூகத்தில் ஒரு விசுவாசி நம்முடைய வார்த்தைகளை கேட்கலை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேலே தான் தவறு, பிரசங்கிக்கிறவங்க மேலே தான் தவறு. இல்லை அவங்க துணிகரமாக போகிறாங்க அப்படின்னா துணிகரமாக இருக்கிற ஆட்களுக்கும் கர்த்தர் வார்த்தைகளை வச்சிருப்பாரு. சொன்னால் ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சொல்ல அவர் கோபமாக இருந்தேன் அப்படிங்கிற வார்த்தை வருதா பார்த்தோமா. அப்போ ஒரு பலதரப்பட்ட ஆத்மாக்களும் அந்த சபையில் எங்கேயுமே இருப்பாங்க. இருக்கும்போது என்னுடைய வார்த்தைகளை கேட்காம அவங்க எழும்பி போகிறாங்க, அது அவங்களுடைய துணிகரம் அப்படிங்கிறத விட என்னுடைய ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவுல குறைவு இருந்தால் தான் அப்படிப்பட்ட காரியங்கள் எங்கே நடக்கும். நம்ம பேசுகிற வார்த்தைகளை கேட்காம செவிசாய்க்காமல் கடந்து போகிற ஆத்மாக்கள் தான் அங்கே இருக்கும். தொடப்படணும், உணர்த்துவிக்கப்படணும். ஏதோ ஒரு நமக்கு நேரம் சொல்லாட்டியும் அந்த ஆத்மா தொடப்பட்டுரும் கர்த்தர் கன்க்ளூஷன் கொண்டு வருவார், அறிக்கையிட கொண்டுட்டு வருவார். அறிக்கையிட ஆத்மாக்கள் இருக்கேன் இந்த ஆத்தை டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிற கர்த்தர் மெசேஜ் நமக்கு உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ தேவனுடைய சமூகத்தில் பிரசங்கிக்க போகிற நான் என்ன செய்யணும், ஆகாதவனாய் போகாதபடிக்கு இந்த சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், அதிக ஆக்கினை ஆகாதபடிக்கு ஆக்கினைக்குள்ளாகாதபடிக்கு அநேக போதகர் ஆகாதிருப்பாங்க. போதிக்கிற வார்த்தைகள் என்னை நியாயந்திருக்கும். அப்போ நான் எப்படி இருக்கிறேன்னு பார்த்துட்டு தான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய அந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கு என்னை தகுதிப்படுத்திக்கிறேன். சரியா? ஓகே. நாற்பத்தி 9:13 ஏசாயா. வானங்களே கெம்பிரித்து பாடுங்கள், பூமியே கலிகுரு, பர்வதங்களே கெம்பிரமாய் முழங்குங்கள்,
கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டு இருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ஆறுதலின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து ஜனங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் வார்த்தை கொடுக்கும்போது என்னது சர்வ சிருஷ்டி என்ன செய்து சந்தோஷப்படும். அப்போ நாம் வந்து ஜனங்களுக்கு வந்து ஆண்டவர் சொல்லி ஆறுதலின் வார்த்தைகளை அனுப்பும்போது சர்வ சிருஷ்டியும் சந்தோஷப்படும். கர்த்தர் என்ன செய்வார்? சந்தோஷப்படும். அப்போ நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? தேவனிடத்தில் வந்து ஆறுதலான வார்த்தைகள். நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப அப்படின்னு யாரை பார்த்து காணிக்க கொடுத்து நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற வார்த்தைகள் அல்ல. தேவன் சொன்ன ஆறுதலின் வார்த்தையில் என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு வந்து வந்தவங்க எப்படிப்பட்டவங்க, எனக்கு செஞ்சாங்களா செய்யலையா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீ பேசினீங்கன்னா அது எப்படிப்பட்ட வார்த்தை? மனித வார்த்தைகளாக இருக்கும், மனுஷன் பேசுன வார்த்தைகளாக இருக்கும். ஆண்டவர் கொடுக்குற ஆறுதலின் வார்த்தைகளை நான் பிரசங்கப்படத்துலேருந்து ஜனங்களுக்கு சொல்லும்போது அது எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும்? தேவன் கொடுத்த வார்த்தை என்பது சர்வ சிருஷ்டி என்ன செய்யணும்? சந்தோஷப்படுகிற வார்த்தைகளாக வந்து இருக்கும். அப்போ நான் பேசுகிற ஆறுதலின் வார்த்தைன்னு எப்படிப்பட்ட வார்த்தைகள்? தேவனிடத்துலேருந்து வந்து ஆறுதலின் வார்த்தைகளாக இருக்கணும். நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது? தேவன் கொடுத்த வார்த்தைகள் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? எனக்கு தெரியும். நான் காணிக்க கொடுத்ததுனால அவங்க நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறேன்னா, இல்லை என்கிட்ட வந்து அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நல்லா இருப்பேன்னு சொல்கிறேன்னா, இல்லை ஒரு கௌரவத்தில் இருக்கிறதுனால அவங்கள நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஆறுதலான வார்த்தைகள் தானே. பரவாயில்ல பிரதர், நீங்கள் நல்லா இருக்கீங்க, அவங்க சந்ததி நல்லா அப்படின்னு பேசினேன்னா அது ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. தேவன் கொடுக்குற வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ சிருஷ்டியும் சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளாக அது வந்து நமக்கு என்ன செய்யுது? சகரியா 1:17 வாசிங்க. சகரியா 1:17. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், இது வந்து ஆண்டவரை தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு அவருடைய பட்டணம், அவருடைய நாடு இஸ்ரேல் நாடாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும்போது இந்த வாடிப்பட்டி ஆண்டவருடைய பட்டணமாக வந்துடும். அவருடைய பிள்ளைங்களுக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன், தேறுதல் படுத்துகிற தேவன். இவ்வளோ கஷ்டப்பட்டோமா, இன்றைக்கி வந்து ஒரு சபையை உனக்கு கட்டி கொடுத்துட்டேன், அது போதுன்னு அவர் நினைக்கிறதில்லை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்கிறாரு? நன்மை நான் நிரப்புகிற தேவன், எல்லாவற்றை காட்டிலும் நம்ம ஆறுதல் தேற்றுகிற தேவன். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஆண்டவரை இப்படி இருக்குது, எல்லாமே பிளாங்காக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க? தேற்றுகிற தேவன். நீங்கள் பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நீ உனக்கு ஆரம்பத்தில் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன செய்ய பண்ணிக்கிறேன், நிறைவேற்ற போகிறேன்னு தேற்றுகிற தேவன். யாருக்கு இது வந்து யாருக்குரியது அப்படின்னு பார்க்கும்போது புறஜாதிகளுக்குரியது இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது. இன்றைக்கி வந்து வாடிப்பட்டி வந்து கர்த்தர் நிலைநாட்டிட்டாரு, இதோடு முடிஞ்சு போச்சா, இன்னும் எவ்வளோ இருக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற நம்ம கலந்து போய் என்ன சொல்லாரு? நம்ம தேற்றுக்கிற தேவன். உன்னால் ஒன்றும் முடியலைன்னு சொல்லுவோம், உன்னால் அப்படியா நீ சொல்லாத, நான் நீ பேசாமல் இரு, நான் உன்னை வந்து நான் யுத்தம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். ஆமாம், இப்போ எப்படிப்பட்ட காலங்கள் இருக்கிறோம்னா யோசுவாப்பில் ஒரு இராணுவ தளபதியின் காலங்கள் வந்து இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம கடைசி காலம், இது வந்து ஒரு கடைசி காலம். அப்போ அரசாங்கத்தோடு போராட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். விசுவாசத்தை காண்பாரோ அந்த எண்டு முடிகிற காலம். விசுவாசத்தை நீங்கள் வெளியாவது பார்க்குறோமா? ஆண்டவர் இதை செஞ்சாருன்னு சொல்லக்கூடிய காலங்கள் என்ன செய்யலை இல்லை, பேருக்கு சொல்கிறாங்க, கொடுத்தா சொல்கிறாங்க, கொடுக்கலப்போ விசுவாச துரோகம் முந்தி நேரிட போகிற காலம். அப்போ இப்படிப்பட்ட காலத்தில் இருக்கும்போது நீங்கள் சும்மா இருங்க, நானே யுத்தம் செய்கிறேன்னு சொல்லக்கூடிய காலம். அதை நான் தவறாக சொல்ல வரல, நம்மளோட கத்தை இடைப்படுகிறதுனால சொல்கிறேன். நம்ம வந்து யோசுவாவின் காலத்தில் இருக்கிறோம்.
படித்தோமா, இது யோசுவாவின் காலம். இப்போ நம்மளை எப்படி வச்சுருக்காரு, யோசுவா போல இராணுவ தளபதியாக வச்சுருக்காரு. சுதந்திரிக்க போகக்கூடிய காலம். கர்த்தர் சுதந்திரிச்சு கொடுத்துட்டாரு, சுதந்திரிச்சு பங்கு பிரித்து கொடுத்துட்டாரு. அதனால் அந்த பங்கில் நான் செய்ய போகிறோம், நிதானமாக இருப்போங்கிற காலம் இந்த காலம் இல்லை. என்ன சொல்ல வர்றாரு, இது யோசுவாவின் காலம், இராணுவ தளபதி போல செயல்படுகிற காலம். கானானுக்குள்ளே போய் பங்கு பிரிக்கிற காலம் போகும்போது இந்த வாடிப்பட்டி தேசத்தை நம்ம பங்காக கொடுத்துருக்காரு. இதை சுதந்திரிப்பதற்கு நமக்கு என்ன இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. அப்போ நம்ம எப்படி இராணுவ தளபதியை நம்ம செஞ்சுருக்காரு, தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீங்கள் செய்ய தைரியமாக சண்டை போடு, எல்லாமே உனக்கு என்ன செய்யும், உனக்கு சாதகமாக தான் வரும். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்ம இராணுவ தளபதி போல யோசுவா போல என்ன செய்யணும், நம்ம எழுமின்னு ஜெபம் பண்ணுகிற ஜெபிக்கிற நடந்து கொள்ளுகிற நடைமுறைப்படுத்துகிற பிள்ளைகள் நம்ம செய்யணும் இருக்கும். கரெக்டாக அடுத்து வந்து 1 மணி நேரம் பார்க்குறோம். 2 Corinthians 1:3 2 Corinthians 1:3. Corinthians 1:3. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப என்ன சொல்றாரு, ஒரு இரக்கங்களின் பிதா, ஆறுதலின் தேவன். அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம்மளோட கூட இருக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம யோசுவா போல செயல்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதே நேரத்தில் ஜனங்களை ஆட்சி தேற்றுகிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். சரி, கடைசி காலம் அவங்களை போட்டு வாட்டணுங்கிற காலத்தின் கட்டாயமும் இல்லை. இது எல்லாமே நாம் வந்து கற்றுக்கிட்டு வந்து செய்யப்படுறது கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்து அவர் நம்மளோட இடைப்பட்டு நம்மளை உற்சாகப்படுத்துகிற தேவன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன அந்த 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கல. நேற்றே வந்துட்டார், நம்ம சந்தோஷப்பட்டோம். அப்போ இன்றைக்கி கர்த்தரை அதை உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வார்த்தையிலான வாக்கு தத்தங்களான சிறமை உறுதிப்படுத்துகிற தேவன் மட்டுமல்ல, அதற்கேற்ற பாதைகளையும் உண்டு பண்ணுகிற தேவன். என்னை பொறுத்த வரைக்கும் உண்டு பண்ணுறாரு, உண்டு பண்ணலை, நடத்தலை அப்படிங்கிற அது அந்த ஒரு எண்டுக்கு நம்ம போயிடணும். எல்லாத்தையும் அவர் கருத்தில் கொடுத்துட்டேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிடணும். நமக்குன்னு ஒரு இடத்த வச்சுருப்பார். அந்த இடத்துல போய் சந்தோஷமாக இருக்க விட அவரை பார்த்துட்டு இருந்தாலும் நமக்கு செய்யுது போதுமானது. அதுதான் என்னுடைய தாக்கம். எனக்கு ஒரு ஜீவ கிரீடம் வரணும், ஒரு அழிவின் கிரீடம் அழியாத கிரீடம் வரணும், எனக்கு ஒரு உன்னதமான ஒரு இடம் வேணும், நான் யோசிப்பாங்க பக்கத்தில் இருந்தால் பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பேன். என்கிட்ட எப்போவுமே கிடையாது. அனுவரே, நான் நரகத்துக்கு உறுதிப்படுத்தப்பட்டவன். அந்த ஆக்கினையிலிருந்து என்னை தப்பு வைத்து பரலவத்துக்கு கொண்டு சேர்க்குறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அங்கே இருக்கும்போது அவங்க பார்த்துட்டு இருந்தால் எனக்கு போகும். அது எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்க்கணும். இன்றைக்கி டிவி இருக்குது, எல்இடி டிவியா, அன்றைக்கெல்லாம் நம்ம சபையில் வந்து எல்சிடி டிவியா திரையெல்லாம் போட்டிருந்தாங்க, எல்இடி டிவி திரையில். அப்படி பார்த்தா கூட எனக்கு போதுமானதாண்டவர். ரொம்ப நான் பிரயாசப்பட்டதில் ஏதோ பிரயாசப்பட்டு எனக்கு நிறையா இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, பவுல் சொல்கிறார், நான் நிறைய வந்து செய்து முடிச்சிட்டேன்னு சொல்லி அவர். அது உண்மைதான். அவர் மாதிரியும் அதுக்கெல்லாம் நமக்கு அருகதை கிடையாது. ஏன் கடந்து வந்த பாதை நான் நிதானிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் என்கிட்ட எதுவும் கிடையாது. பட் ஆனால் இந்த அளவுக்கு நான் போகிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தான் தெரியுது. அவர் என்ன சொல்கிறாங்க அதன் பிரகாரம் செய்கிறதுக்கு நம்ம கருத்து நல்லா